பாவிதாத்மனாம் ஊச்சுஹு பரமதர்மஜ்ஞம் ரிஷி சங்காக சமாஹிதாக. பரமதர்மஜனான ராமபிரான் இடத்துல எல்லாரும் ஒரு ரிஷிகளுடைய கூட்டமா, இந்த கூட்டமெல்லாம் ஒன்னா சேர்ந்து பரமதர்மஜனான ராமன் இடத்துல கேட்கிறா, ராமா எங்களுடைய சரீரத்தை பார்த்தேளா, ராட்சசால்கிட்ட எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கோம், சரீரத்தை பாருங்கோ அப்படின்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய காயத்தெல்லாம் காமிக்கிறாளாம். காமிச்சு ஏகி பஸ்யம் சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம். இதை எப்படியாவது எங்களை ரட்சணம் பண்ணணும், ராட்சசர்கள் என்னை காப்பாற்றணும்னு. உடனே ராமன் சொல்றார், தேவரீருக்கோசம் தான் நான் அந்த வனவாசமே வந்திருக்கேன். வனவாசம்ங்கிறது வியாஜம், உங்களெல்லாம் ரட்சிக்கணுங்கிறது தான் வந்திருக்கேன். அவசியம் நான் ராட்சசால நான் வதம் பண்றேன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சமாதானப்படுத்திவிட்டு மேற்கொண்டு புறப்பட்டு சுதீக்ஷனுடைய ஆசிரமத்துக்கு போறார். சுதீக்ஷனை வரவேற்கிறார். சுதீக்ஷனர் சொல்றார், பக்கத்தில் நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, அந்த ஆசிரமத்துக்கெல்லாம் ஒரு ரவுண்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருங்க, அப்புறம் நீ எப்படி போகணும்னு வழி சொல்றேங்கிறாராம். ஏன்னா எல்லாரும் ராமனை சேவிக்கணும்னு காத்துட்டு இருக்காளாம். எல்லா மகரிஷிகளும் காத்துட்டு இருக்காளாம். அவா பர்ணசாலை அமைச்சுண்டு ராமா 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 ராமான்னு காத்துட்டு இருக்காளாம். அதனால ஒரு விசாலமான ஹிருதயத்துல சுதீக்ஷனை அனுப்பி வைக்க எல்லா ஆசிரமத்துக்கும் போய் அனுகிரகம் பண்ணினார் சக்கரவர்த்தி திருமகன். திரும்பி வரத்துக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னா 10 வருஷம் ஆயிடுத்தான். 10 வருஷ காலம் ஆயிடுத்தான். 10 வருஷ காலம், 14 வருஷத்துல 10 வருஷம் ஓடி போயிடுத்து வனவாசத்திலேயே. அதுலேயும் ரிஷிகளை கட்டாட்சிக்கம் பண்ணி அவள்கிட்ட தர்ம சிந்தனைகள் பேசி இப்படியே பேசின்னு அவளுக்கு அப்படி ஒரு அற்புதமான காலம் 10 வருஷம் ஓடி போயிட்டான். உடனே மகரிஷிகள்லாம் திருப்பி சுதீக்ஷனுடைய ஆசிரமத்துக்கு வந்த உடனே பழையபடி ரிஷிகள்லாம் மறுபடியும் வந்துட்டாலும். ஏற்கனவே நாங்கள் 10 வருஷம் முன்னாடி ஞாபகப்படுத்தினோமே, ராமா எங்களை ரட்சிக்க கூடாதா, நாங்கள் நான் நிம்மதியா தபஸ் பண்ணுவோமே, அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு உடனே ராமபிரான் சொல்றார், ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்கோ, நான் இந்த வனவாசத்துக்கு வந்த பிரயோஜனமான ஒரு காரியம் எதுன்னா பாகவதாலான உங்களை காப்பாற்றணும், உங்களை அத்தனை பேரையும் நான் காப்பாற்றணும். அதனால நான் கண்டிப்பாக ரிஷிகள் எல்லாம் காப்பாற்றி ரிஷிகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ராட்சசர்கள்